ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது இட்லி, தோசை, சட்னின்னு பார்க்குறீங்களா? இதில் என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஸ்பெஷல் தான். சிறுதானியத்தில் செய்த இட்லியும் தோசையும் தான் இது. கம்பு இட்லி, கம்பு தோசை தாங்க. வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் அல்லது 2 பேருக்கு மட்டும் கம்பு இட்லி, கம்பு தோசை செய்கிறதுனா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 100 கிராம் அளவு கம்பு எடுத்து கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால இதை நம்ம மிக்சியிலே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அப்படியே எடுத்து ஓவர் நைட் புளிக்க வச்சிடணும். நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். காலையில் இந்த மாவை எடுத்து இட்லி ஊற்றிடலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவை 1 கரண்டி அல்லது 2 கரண்டி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால தனியாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றிடலாம். இப்போது இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். வழக்கமாக இட்லி வேகிற டைம் தாங்க இதுக்கும். 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மட்டும் கம்மியாக வருது, அவ்வளோதான். ஆனால் இட்லி நல்லா இருக்குது. தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சுங்க. தோசை ஊற்றிடலாம். இதுக்கு ஆயில் ஊற்றாமையும் நீங்கள் சாப்பிடலாம். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். தோசை நல்லா பேப்பர் மாதிரி சூப்பராக வந்தது. பொதுவாக உடம்பு சரியில்லாதவங்க, சுகர் பேஷண்ட்ஸு, பெரியவங்க இவங்களுக்கு மட்டும் இது போல் செய்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இதுக்கு நான் எள்ளு சட்னி அரைச்சிருந்தேன். எள்ளு சட்னியோட இந்த இட்லியும் தோசையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே அரிசி மாவில் செய்த இட்லி தோசைன்னு சாப்பிட்டுட்டு இருக்காம சிறுதானியங்கள்லையும் இதுபோல் இட்லி தோசை செய்து சாப்பிட்டு பாருங்கள். மாவை மொத்தமாக அரைச்சி வச்சுக்காதீங்க. தேவையான அளவு மட்டும் அரைச்சி செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கு.